Hello friends, welcome back to my Tamil Edit YouTube channel. நீங்க ப்ரோல பார்த்திருப்பீங்க. ப்ரோல பார்த்த மாதிரி வீடியோ பார்த்தா எப்படி உங்களுடைய போட்டோ வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்றது அப்படி தான் சொல்லி தர போறேன். உங்களுடைய பிக்சரோ ரிலேட்டிவ் பிக்சரோ யாரோட இமேஜ் ஆகட்டும் உங்களுடைய மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எப்படி நீங்க இப்ப பார்த்திருப்பீங்க வீடியோ அதே போல எடிட் பண்றது நான் சொல்லி தர போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி வாங்க வீடியோ வந்து போயிடலாம். ஓகேங்களா, உங்களுக்கு என்ன ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் பார்த்தா மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராம் கான்டெக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் ஆப் தேவைப்படுது. இந்த ஆப் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் தான் உங்களால் இந்த ஒரு வீடியோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ஆப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த ஆப் லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் அந்த ஆப் லிங்க் கொடுத்துருக்கோம். வேணும் டெலிகிராம் உங்களுக்கு ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகேவா, ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் நம்மள இம்போர்ட் பண்ணணும். அப்படி இம்போர்ட் பண்ணால் மட்டும் தான் உங்களால் இந்த ஒரு வீடியோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். எடிட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பேன். லிங்க் டச் பண்ணி பார்த்தா ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் அவ்வளோ இம்போர்ட் பண்ணலாம். அப்படி ஒரு QR கொடுப்பேன். அந்த QR கோட் கூகுள் போய் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா இந்த ஒரு ப்ராஜெக்டாக நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தா இம்போர்ட் பண்ணா பண்ணிக்கலாம். சிம்பிள் மெத்தட் தான். ஓகேங்களா, அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் நம்ம யூடியூப் சேனல் பார்த்தா ஃபுல் டே போட்டிருக்கேன். ஓகேங்களா, எப்படி நான் கொடுக்குற ப்ராஜெக்ட் லிங்க் எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபுல் டே போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், வேணும் செக் பண்ணி பாருங்க. இந்த ப்ராஜெக்ட் லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குது. ஓகேங்களா, சரி ஓகே, ஜஸ்ட் நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். ஓகேங்களா, சரி வாங்க வீடியோ வந்து போயிடலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பார்த்தா ஒரு லிரிக்ஸ் ஒரு நேம் இருக்கும். அந்த நேம் கிளிக் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட் இருக்கும். அந்த எடிட் டெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நேம் இருக்கும். இந்த என்ன நேமோ அந்த நேம் பார்த்தா டைப் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஒரு நேம் இருக்குது. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா காயத்ரி நேம் பண்ணியிருக்கேன். யார் ஆட் பண்ணி எடிட் பண்ணுவோம் அவங்களுடைய நேம் என்னவோ அந்த நேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு டிக்குன்னு இருக்கும். அந்த டிக்குன்றதை கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா பக்கம் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் குரூப் ஒன் காப்பி குரூப் ஒன் இருக்கும். ஜஸ்ட் இது மாதிரி கிளிக் பண்ணுறீங்க. ஐட்டே குரூப் கொடுக்குறீங்க. அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கும். இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி கலர் கொடுத்துட்டு ஃபில் பண்ணி ஷார்ட் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கேலரி ஃபோட்டோ ஷோ ஆகும். எது உங்கள் ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ மேலே செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ பார்த்தா பக்கவாக அந்த ஃப்ரேமில் செட் ஆகிடும். அப்படி செட் ஆகலாம் அந்த ஃபோட்டோ அழுத்தி பிடிச்சி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அந்த ஃபோட்டோ மேலே நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஒரு சிம்பிள் மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அப்படியே முடிச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பிக்கை ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே ஒரு பிக் இருக்கும். இந்த பிக்கு மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபில் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேலரிக்கெல்லாம் ஃபோட்டோ ஷோ ஆகும். அதில் யாரை சாட் பண்ணி எடிட் பண்ணும்போது அவங்களோட ஃபோட்டோ செட் பண்ண மட்டும் போது இப்போ தான் பக்காவாக செட் ஆகிடும். கொடுத்துருக்க எல்லா இமேஜ் மேலே கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோவை யாரை வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ணும்போது அவங்களோட ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணுங்கள். லாஸ்ட் எங்கே ஃபோட்டோ கொடுத்துருவோம் அங்கே ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சுட்டு மேலே மேலே கிளிக் பண்ணி அப்படின்னா வீடியோக்கு 1080 பிக்சல் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அந்த எக்ஸ்போர்ட் பட்டன் மேலே கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தா மொபைலில் பார்த்தா சேவ் பார்த்தா 2 செகண்டோட முடிஞ்சுனே. ஓகே, வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுக்காக நீங்கள் சூப்பரான பெஸ்ட்டான ஒரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.